ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல். திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி. இன்றைக்கி பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, தக்காளி பழம் நறுக்கி போட்டிருக்கேன், பச்சை மிளகா 1-2, புதினா, கொத்தமல்லி இவ்வளோத்தையும் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த தக்காளி ஜூஸ் எடுத்ததை வச்சுருக்கேன். இப்போ ரைஸு 2 டம்ளர் களைஞ்சி விட்டுருக்கேன். இது தக்காளி ஜூஸ் எடுத்தது. இது தேங்காய் பால், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி. இதில் காஷ்மீரி சில்லியும் வெறும் சில்லி பவுடரும் விழுது. இது கரம் மசாலா, இல்லாட்டி நான் வெஜிடபிள் மசாலா எடுத்திருக்கேன். வெங்காயம், இதில் பே லீஃப், அன்னாசிப்பூ, கிராம்பு, பட்டை, எண்ணெயும் நெய்யுமா கலந்துருக்கு. இதில் பே லீஃப், கல்பாசி, இது அந்த லிஸ்ட்டில் இல்லை. அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு அரிசி ஊற வச்சு கலந்து வச்சுருக்கோங்க, அதை போட்டுருங்க. 2 கப்பு வச்சுருக்காங்க. மசாலா பொடி, வத்தல், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாச்சு, கொத்தமல்லி பொடி, இஞ்சி பூண்டு விழுது. இதில் 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுவேன். இந்த ஜூஸ் எத்தனை டம்ளருக்கோ பார்த்துட்டு 2க்கு நம்ம 2 டம்ளருக்கு 4 டம்ளர் ஊற்றணும். இதை 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டு காணதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இனி தேவையான அளவு உப்பு போட்டு 2 விசில் வச்சுருக்கேன். உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ரெடி ஆகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போகிறோம். தக்காளி சாதம் ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.